வணக்கம். நம்மலாம் வந்து ஒரு அ ரெசிடென்ஷியல் இடத்துலயோ, இல்லாட்டி ஒரு கேட்டட் கம்யூனிட்டிலயோ, ஒரு ஹை ரைஸ் பில்டிங்லயோ சேஃபா இருக்கும். நம்ம குழந்தைங்கள்லாம் சேஃபா இருக்கு அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் நெனச்சிட்டுருக்கோம். ஆனா சமீபத்தில நான் இருக்கிற இடத்து பக்கத்தில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்த வந்து கேள்விப்பட்டதிலேருந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்றத விட, ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 1 வாரம் இருக்கும். ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய நான் வசிக்கிற ஏரியா பக்கத்தில 3 ஸ்கூல் இருக்கு. அந்த ஒரு ஸ்கூலுக்கு வாசல்ல ஒரு 10ஆம் கிளாஸ் இருக்கும் அந்த பையனுக்கு. அந்த 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வந்து அ ரோட்ல ஸ்கூல் வாசல்லயே ரோட்ல அப்படியே வந்து யூனிஃபார்மோட அப்படியே படுத்து கிடக்கான். உச்சி வெயில் வேற அடிக்குது. அந்த உச்சி வெயில் வந்து அவன் மேல படுற எந்த ஒரு உணர்வும் அவனுக்கு இல்லாம அப்படியே வந்து யூனிஃபார்மோட அப்படியே படுத்து கிடக்கான். சுத்தி இருக்கிறவங்கலாம் உடனே வந்து அவன வந்து பக்கத்தில இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அட்மிட் பண்ண உடனே தெரிய வந்திருக்கு. இந்த மாரி அந்த பையன் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாயிருக்கான், அடிக்ட் ஆயிருக்கான். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இப்போ வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த போதைப் பொருள்லாம் வந்து கடத்துறாங்க. இல்லாட்டி ஏதோ ஒரு இடத்துல வந்து புழங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஆ ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில வந்து அப்படியே உட்காந்துட்டுருக்கோம். ஆனா இன்னைக்கு சுத்தி சுத்தி இது வந்து என் வீட்டு பகுதியிலேயே, வீட்டு பக்கத்திலேயே வந்து இந்த விஷயம் வந்து வந்து நிக்குது. இனிமே வந்து இப்படி தான் இருக்குமா? நம்ம இது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதா? அப்படிங்கிற பயம் நம்மளுக்கு வந்து இருந்துட்டே இருக்கு. நம்ம குழந்தைங்கள்லாம் பாதுகாப்பா இருக்குமா? அப்படிங்கிற பயம் வந்து இருந்துட்டே இருக்கு. ஸோ இத பத்தி தான் நம்ம வந்து விரிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த போதைப்பொருள் நெட்வொர்க்கே வந்து எப்படி இயங்குது? அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோல குடுத்துருக்கிற தகவல்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சமீபத்தில இந்த ஜாஃபர் சாதிக் சம்மந்தப்பட்ட ஒரு போதைப்பொருள்ல வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நானு. அது அதோட பின்னணி என்ன அப்படின்னா, எங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து ஒரு நபர் வந்து இதில வந்து கிங் பினா மூளையா வேலை செஞ்சிருக்காரு. கூடுதலா என்ன தகவல் அப்படின்னா, அந்த என்ஐயும், என்சிபியும் அவனுடைய வீட்டுக்கு போய் ரெய்டு பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. ரெய்டு பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து அவங்க ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. நோட்டீஸ் ஒட்டினதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல அப்படின்னு சொன்னதும், அவங்க வந்து வீட்ட பூட்ட வந்து உடைச்சு உள்ளுக்குள்ள போயிருக்காங்க. உள்ளுக்குள்ள போய் அங்க இருக்கிற முக்கியமான ஆவணங்கள், அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் கிடைச்சிருக்கு. மனி ட்ரையல் கிடைச்சிருக்கு. அப்புறமா வந்து டிஜிட்டல் எவிடன்ஸஸ் இது எல்லாத்தையுமே வந்து அங்கேருந்து பறிமுதல் பண்ணி, வந்து கலெக்ட் பண்ணி, அத வந்து எவிடன்ஸா கலெக்ட் பண்ணி, அத வந்து அந்த வீட்ட வந்து சீல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் கூடவே என்ன பண்ணியிருக்காங்க, என்ன தகவல் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா, அந்த ஜாஃபர் சாதிக் உடைய டிரைவர் அவனையும் வந்து கஸ்டடியில எடுத்து அவனையும் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கிறதா வந்து தகவல் கிடைச்சிருக்கு. இப்போ அந்த 4 பேர் வந்து கும்பல் வந்து இந்த டெல்லியில வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த 4 பேரோட ஐடென்டிட்டி வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. முகேஷ் சென்னையை சேர்ந்த முகேஷ் 33 வயசு. அப்புறம் முஜிபுர் ரஹ்மான் 26 வயசு. அப்புறம் விழுப்புரத்தை சேர்ந்த 33 வயசு அசோக் குமார் அப்படிங்கிற 3 பேர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. அவங்கள தான் வந்து டெல்லியில வந்து கைது பண்ணியிருந்தாங்க. அதை தவிர வந்து இவங்க தான் வந்து அந்த சூடோ எஃபிட்ரின் அப்படிங்கிற அந்த மூலப்பொருளை வச்சு அப்படிங்கிற மெத்தெம்ஃபெட்டமைன் அப்படிங்கிற அந்த கொடூரமான ஒரு ட்ரக், அந்த ட்ரக் செய்கிறதுக்கான மூலப்பொருளை வந்து சூடோ எஃபிட்ரின் யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து அவங்க வந்து கடத்தும்போது தான் அவங்கள வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி கைது பண்ணும்போது 75 கிலோ கிட்ட இந்த சூடோ எஃபிட்ரினை வந்து அவங்க வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க என்சிபி அத்தாரிட்டிஸ். இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இந்த நிறைய நியூஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வருது. அந்த ஜாஃபர் சாதிக் வந்து நிறைய பிரபலங்களோட அவருக்கு வந்து தொடர்பு இருக்கு. குறிப்பா வந்து சினிமா இண்டஸ்ட்ரியை சார்ந்த நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து தொடர்பு இருக்கு. அதையும் தாண்டி நிறைய பிரபலங்களோடையும் இந்த தொடர்புல தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அதிர்ச்சியா வந்து தெரிய வருது. குறிப்பா என்ன அப்படின்னா, அந்த டைரக்டர் அமீர் இவரும் ஜாஃபர் சாதிக்கும் சேர்ந்து நிறைய பிஸ்னஸில் வந்து ஜாயிண்ட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு பப்ளிக்காக வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அது. அவங்க 2 பேரும் சேர்ந்து கஃபேஸ், ஹோட்டல்ஸு, அப்புறம் ஒரு பெரிய ஹோட்டல், அதில் வந்து லாட்ஜ் வச்ச வசதியெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஹோட்டல்ஸு இது இல்லாமல் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க நடத்துகிற பல்வேறு பிஸ்னஸ் இது இல்லாமல் வந்து டைரக்டர் அமீருக்கும் வந்து பங்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இது தவிர வந்து ஜாஃபர் சாதிக்கு வந்து சென்னை சாந்தோமில் ஒரு பிரைமான லொக்கேஷன் அது. அந்த சாந்தோமில் வந்து பெரிய ஒரு 3 மாடி
அவரோட வீடு வீடு இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த வீட்டில் தான் இப்போ போய் ரெய்டு பண்ணி சீல் பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக நமக்கு லேட்டஸ்ட்டாக கிடைக்கிற தகவல் வந்து இதுதான். ஸோ என்ன முக்கியமாக வந்து கிளியர் ஆகுது அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்காக தான் வந்து இயங்கிட்டு வருது. இதில் நிறைய பேர் லிங்க் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கிளியராக தெரிய வருது. இதை தவிர என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜாஃபர் சாதிக்குடைய புரசவாக்கத்தில் இருக்கிற அவருடைய ஆஃபீஸையும் போய் ரெய்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே ஆஃபீஸையும் போய் ரெய்ட் பண்ணி எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை தவிர ஒரு ப்ரைவேட் கொரியர் கம்பெனி, அந்த கொரியர் கம்பெனியோடைய ஓனருடைய வீட்லேயும் போய் ரெய்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஓனருடைய வீட்டில் போய் ரெய்டு பண்ணும்போது தான் அந்த பாலிமர் நியூஸ் உடைய ரிப்போர்ட்டரும் கேமராமேனும் அங்கே போய் கவர் பண்ண போயிருக்காங்க. அப்போ தான் அந்த கேமராமேன் வந்து நல்ல மோசமாக வந்து அவர் வந்து தாக்கியிருக்காங்க, தாக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற செய்தியும் வெளில வருது. இந்த இன்வெஸ்டிகேஷன் இப்போ வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. ஸோ வரப்போகிற நாட்களில் வந்து நிறைய புது தகவல்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தெரிய வரும். மீடியானா ஆஸ் யூஷுவல் வந்து இதை பற்றி ஒரு டவுன் ப்ளே தான் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுக்கு எல்லாமே தெரியும் மீடியாவோட லட்சணம் என்ன அப்படிங்கிறது இங்கே அப்படின்னு தெரியும். ஸோ இன்னமும் அதை வந்து அவங்க வந்து டவுன் ப்ளே தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பற்றி எந்த விவாதமும் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து டிவியில் வந்து ஏதோ ஒரு நாள் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் அது வந்து இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது, இதை பற்றியும் அதை வந்து பேசலை. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு இது. ஸோ ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா இப்படி தான் தெரிய வேண்டியிருக்கு மக்களுக்கு. மக்களுக்கு வந்து இதெல்லாம் தெரிய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இப்போ இதோடு சேர்ந்து ஒரு ஆப்ரேஷனும் வந்து இப்போ இந்த குஜராத் கடற்பகுதியில் வந்து கோஸ்டல் லைனில் வந்து நடந்திருக்கு. அதாவது என்னென்னா, இப்போ என்சிபி, அப்புறம் இந்த குஜராத் ஏடிஎஸ், அப்புறம் இந்தியன் நேவி, இது 3 பேரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்து பெரிய ஒரு ட்ரக் கார்ட்டல் நெட்வொர்க்கே வந்து அவங்க வந்து பிரேக் பண்ணியிருக்கிற ஒரு ஆப்ரேஷன் இது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த நட்பு நாடுகள்லாம் சேர்ந்து அவங்கள்ட்ட இருக்கிற அந்த இன்டெலிஜென்ஸ் யூனிட்ஸ், உளவுப்படை சேர்ந்த அத்தாரிட்டிஸ்லாம் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் கோஆப்ரேஷன் மாதிரி நடந்துகிட்ருக்கு. இந்த ஜாயிண்ட் கோஆப்ரேஷனுடைய பேசிஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈரான்லேருந்து உளவுப்படை வந்து இந்திய உளவு அமைப்புக்கு வந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து ஒன்று கொடுக்குது. அதாவது என்ன அப்படின்னா, இப்போது ஒரு ஷிப்பு, அந்த ஷிப்பு வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு மதர் ஷிப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷிப்பு வந்து ஈரானுடைய சபார் போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அங்கே துறைமுகத்துலேருந்து கிளம்பி இந்தியாவை நோக்கி வந்துட்டுருக்கு. அப்புறம் இந்தியாவை நோக்கி வந்து அப்புறம் அங்கேருந்து வேறு இடத்துக்கு வந்து போகிறதா வந்து பிளான் இருக்குது அப்படிங்கிற அந்த முக்கியமான தகவலை இந்தியாவில் இருக்கிற இன்டெலிஜென்ஸ் யூனிட்ஸ்க்கு வந்து அது வந்து தெரிவிச்சிருக்கு. அதோடு சேர்ந்து அந்த மதர்ஷிப்னு சொல்லக்கூடிய அந்த ஷிப்போடு சேர்ந்து கூடவே ஒரு போட், ஒரு 15 அடி கொண்ட ஒரு போட்டும் வந்து போதைப் பொருள்லாம் வச்சுக்கிட்டு வந்து அங்கே வருது, இந்தியாவை நோக்கி வந்துட்டுருக்கு அப்படிங்கிற தகவலையும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த தகவல் வந்து இந்தியன் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இம்மீடியட்டாக வந்து இந்தியாவுடைய நேவிக்கு வந்து அவங்க வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இந்தியாவுடைய நேவி வந்து என்ன பண்ணுது உடனே அப்படின்னா, ஒரு ஏர்க்ராஃப்ட், அதாவது P-8I அப்படின்னு ஒரு ஏர்க்ராஃப்ட் இருக்குது. இது வந்து ஒரு சர்வேலன்ஸ் ஏர்க்ராஃப்ட். இது வந்து P-8I மேரிடைம் ரெகானசன்ஸ் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து இந்தியா வந்து யூஎஸ்லேருந்து 2020 வந்து லீஸுக்காக வாங்கியிருக்காங்க. இன்னும் நம்மள்கிட்ட வந்து நம்ம வந்து இதை வாங்குறதுக்கான பிளான்ஸ் வந்து இனிமேல் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இது வரும் டிஃபென்ஸ் பட்ஜெட்டில் வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்துருக்கிறதா வந்து தகவல் இருக்குது இது வாங்குறதுக்கு. இந்த P-8I ஏர்க்ராஃப்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ஒரு துல்லியமாக வந்து படம் எடுக்கக்கூடிய ஒரு ஏர்க்ராஃப்ட். அதாவது ரொம்ப ஹைட்லேயும் இது வந்து பறக்கும். இந்த ரொம்ப ஹைட்டில் பறந்து எவ்வளோ ஒரு 3000-4000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் கடல் பகுதியை இது வந்து நல்லா மானிட்டர் பண்ணி ஸ்கேன் பண்ணி அந்த இருக்கிறதுல ஒரு துல்லியமான ஒரு இமேஜஸை வந்து எந்த இடத்துல எந்த போட் இருக்குது, எந்த போட்டில் வந்து எந்த பொருள் இருக்குது அப்படிங்கிறத கூட துல்லியமாக வந்து படம் பிடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி வந்து இந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு வந்து இருக்குது. ஸோ அப்படி மேலே வந்து பறந்துட்டுருக்கு, இவ்வளோ ஹைட்டாக பறந்துட்டுருக்கிற அந்த ஏர்க்ராஃப்டை பற்றின எந்த தகவலும் கீழே இருக்கிற அந்த போட்டில் இருக்கிறவங்களுக்கு, முட்டா பசங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னா, இது வந்து இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து இந்த மாதிரி பிக்சர்ஸ் தான், துல்லியமான இந்த பிக்சர்ஸ் அந்த போட்டை ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. அந்த போட்டில் இருக்கிற போதை பொருளையும் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக அவங்க வந்து கோஸ்ட் லைனில், குஜராத் கோஸ்ட் லைனில் இருக்கிற நம்ம இந்தியன் வார்ஷிப்புக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இந்தியன் வார்ஷிப் வந்து உடனே வந்து இறங்குது. இந்தியன் வார்ஷிப் மட்டும் இல்லை, இந்தியன் வார்ஷிப்பில் இருக்கிற அந்த நேவி நார்கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கமாண்டோஸ், நேவி கமாண்டோஸு, அதுக்கப்புறம் ஏடிஎஸ், அப்புறம் என்சிபியை சேர்ந்தவங்க எல்லா அத்தாரிட்டிஸும் சேர்ந்து ஒரு டீமாக போய் இந்த போட்டை வந்து சீஸ் பண்ணிடுறாங்க. இந்த போட்டில் கிடைக்கக்கூடிய ட்ரக்ஸ் பறிமுதல் பண்ணுறாங்க. போட்டில் கிடைக்கக்கூடிய ட்ரக்ஸை வந்து
3000 கேஜி சரஸ், அதுக்கப்புறம் 200 கேஜி மெத்தெம்ஃபெட்டமைன், அதுக்கப்புறம் 25 கேஜி மார்ஃபின். ஆக மொத்தம் எல்லாம் சேர்ந்து ஒரு 3.5 டன் வர்த்து போதைப்பொருள், கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடி சர்வதேச சந்தையில் இதோடைய விலை மதிப்பு இருக்குது. ஸோ இது வந்து இது தொடர்பாக ஒரு 5 பேர் வந்து அவங்க வந்து பிடிச்சிருக்காங்க. அந்த 5 பேரும் வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் சமீபத்தில் நம்மளுக்கு வந்து பிடிபட்டிருக்கிற அந்த வால்யூம் வைஸ், குவான்டிட்டி வைஸ் பார்க்க போனீங்கன்னா இது வந்து ரொம்ப பெரிய ஹால். இது வந்து பிடிபட்டிருக்கு 3000 கேஜி 3.5 டன் அப்படின்னா அது வந்து சும்மா சின்ன குவான்டிட்டி கிடையாது. இது வந்து ஒரு ஜாயிண்ட் கோஆர்டினேட்டட் எஃபர்ட், எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து ஒரு இன்டெலிஜென்ஸ்லாம் சேர்ந்து ஒரு நடத்திருக்கிற ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த தகவலும் வெளில வந்துருக்கு. சரி, இப்போ இந்த ட்ரக்ஸுக்கெல்லாம் வந்து சோர்ஸ் என்ன? இது எங்கேருந்து தான் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டன் கிரெசன்ட் அப்படின்ட்டு ஒரு பகுதி இருக்குது. அதாவது அந்த பகுதி வந்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஈரான், இது 3மே வந்து அண்டை நாடுகள். இந்த 3மே வந்து ஒரு மூன் ஷேப்பில், கோல்டன் கிரெசன்ட் ஷேப்பில் ஒரு பகுதி இருக்குது. அந்த காரிடார் தான் இந்த ட்ரக்ஸுக்கான மெயின் சோர்ஸாகவே அமையுது. இப்போ ஆப்கானிஸ்தானை பார்த்தீங்கன்னா இந்த விளைச்சல்லாம் பண்ணுறாங்க. இந்த ட்ரக்ஸை வந்து அங்கே தான் வந்து விளைச்சல் பண்ணுறாங்க. அப்புறம் பாகிஸ்தானில் வந்து ப்ராசஸ்லாம் நடக்குது. அப்புறம் இந்த ஈரான் போர்ட்டில் தான் வந்து அங்கேருந்து தான் வந்து இந்த பேக்கேஜ் பண்ணி மற்ற இடத்துக்கு எல்லாத்தையுமே அனுப்புகிறாங்க. உலகம் முழுக்க வந்து மற்ற எல்லா இடத்துக்குமே வந்து இது வந்து சப்ளை செய்யப்படுது. ஸோ ஆக இந்த கோல்டன் கிரெசன்ட் சொல்லக்கூடிய இந்த 3 தான் வந்து மெயின் சோர்ஸு. ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஈரான் போர்ட்லேருந்து ஒரு பெரிய போட்டில் வந்து முதல்ல வந்து இதெல்லாம் ஏற்றுறாங்க. ஏற்றிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ் இருக்குல்ல, இன்டர்நேஷ்னல் லேண்டில் எப்போவுமே இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து சர்வேலன்ஸ் ஜாஸ்தி. இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு சின்ன சின்ன போட்ஸில் வந்து இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் வந்து கண்காணிப்பு, மானிட்டரிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எப்போவுமே. ஸோ அதனால் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அங்கே தான் வந்து மாற்றுறாங்க. இதை அங்கே மாற்றிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இந்த சின்ன போட்லாம் வந்து இந்தியா, ஸ்ரீலங்கா, இந்தியாவில் குறிப்பாக வந்து தமிழ்நாடு, கேரளா அந்த கோஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து ஸ்ரீலங்கா, மால்டிவ்ஸு இப்படிங்கிற கண்ட்ரீஸ்க்கெலாம் வந்து இது வந்து வருது. இப்படி இதை எடுத்துகிட்டு போகணும், இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பிளானு. ஒரு கணிசமான அமௌண்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த போதைப்பொருள் வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளேயும் நுழையுது. இந்த இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே நுழையிற இந்த போதைப்பொருள் வந்து எந்தெந்த நெட்வொர்க் வழியாக எங்கெங்கே போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஃபர்தராக வந்து இது வந்து எங்கே போகுது அப்படின்னா, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ், தென்கிழக்கு ஆசிய பகுதியில் இருக்கிற கண்ட்ரீஸ், அதாவது ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா, இந்தோனேஷியா, இந்த மாதிரி சில நாடுகள்லாம், மலேசியா, இந்த மாதிரி சில நாடுகள்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து போகுது. அங்கே போய் அங்கே வந்து சப்ளை பண்ணுறது தான் இதோட மெயின் வந்து எய்மே. ஸோ இப்போ வந்து இந்தியா வந்து இதில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஸோ இப்போ கடந்த அக்டோபர் மாதம் என்ன ஆச்சு அப்படின்னா, கோவாவில் வந்து ஒரு மேரிடைம் கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்துச்சு. அந்த கான்ஃபரன்ஸில் முக்கியமாக வந்து 12 நாடுகள் கலந்துக்கிட்டாங்க. அந்த 12 நாடுகளை சேர்ந்த உளவு அமைப்புகள், அப்புறமா வந்து அவங்கள்ட்ட உள்ள ஆன்டி டெரரிசம் டீமு, அதுக்கப்புறமா வந்து போதைப்பொருள் கடத்தல் சம்மந்தமாக உள்ள அந்த எக்ஸ்பர்ட்ஸு, இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஜாயிண்ட் ஆப்ரேஷனாக, ஒரு யூனிஃபைடு அப்ரோச் வந்து இதுக்கு தேவை அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வராங்க. அப்படின்னு முடிவுக்கு வந்த உடனே இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கோஆப்ரேஷன் மாதிரி அவங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க. இதன் தொடர்ச்சியாக தான் இப்போ வந்து இந்த உளவு அமைப்புகள்லாம் இப்போ ஈரான்லேருந்து நம்மளுக்கு வந்து இந்த நம்ம இன்டெலிஜென்ஸுக்கு வந்து தகவல் கொடுக்குறது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இது தவிர நம்ம வந்து 2018 நம்ம இந்தியன் ஹோம் மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு போர்ட்டல் இதுக்குன்னு தனியாக வந்து ஒரு போர்ட்டல் வந்து நார்காட்டிக்ஸ் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த நார்காட்டிக்ஸ் போர்ட்டல் வந்து எல்லாரும் பார்க்க முடியாது, ஜென்ரல் பப்ளிக் வந்து இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் இவங்க வந்து இந்த மாநிலங்களை சேர்ந்த அந்த ஏடிஎஸ் டீம் ஆகட்டும், இல்லை கியூ பிரான்ச் ஆகட்டும், இல்லை ஸ்டேட்டோடைய இன்டெலிஜென்ஸ் யூனிட்ஸ் எல்லாருமே வந்து இவங்களால வந்து இதை ஆக்சஸ் பண்ண முடியும். எங்கே ட்ரக் நாட்டில் வந்து எங்கே ட்ரக் சீஸ் பண்ணாலும் உடனே அதோடைய தகவல் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த போர்ட்டலில் வந்து பதிவு பண்ணுறாங்க. இந்த போர்ட்டலில் இருக்கிற பதிவு வித்தின் 24 hours நடக்குது இந்த விஷயம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ என்சிபி வந்து இந்த போர்ட்டலில் வந்திருக்கிற இந்த தகவல்லாம் வச்சு இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி இதெல்லாமும் ஒரு சோர்ஸாக வச்சு தான் இப்போ வந்து ஒரு ஆக்டிவாக நிறைய விஷயங்களை வந்து இந்த சீஷர் பண்ணுறது எல்லாமே அதுவும் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க. இதை தவிர வந்து பிம்ஸ்டெக் அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து ஜாயிண்ட்டாக இந்தியா வந்து தன்னுடைய அண்டை மாநிலங்கள் கூட சேர்ந்து ஒரு கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த பிம்ஸ்டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து என்ன அப்படின்னா, முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த அண்டை மாநிலங்கள்லாம் வந்து கொஞ்சம் இந்தியா மாதிரி வலிமையாக இல்லாத ஒரு நாடுகள்,
இல்லையா? ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இந்த P-8I அப்படிங்கிற ஏர்கிராஃப்ட் உடைய வசதியெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஸோ ஆனால் எல்லாருமே ஜாயிண்ட்டாக கோஆப்ரேட் பண்ணி தான் இந்த இதை வந்து நம்ம வந்து கோஆர்டினேட் பண்ணி தான் இதை கண்டுபிடிக்க முடியும், இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ அந்த விதத்தில் இந்த அமைப்பை யூஸ் பண்ணி எல்லாருமே நட்பு நாடுகள்லாம் சேர்ந்து இது பண்ணுறாங்க. ஆனால் எல்லா நட்பு நாடுகளுக்கும் ஒரே எதிரி தான் பாகிஸ்தான். தொடர்ந்து பாகிஸ்தான் வந்து ஒரு அஜெண்டாவே வந்து இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. இந்தியாவில் வந்து தினம் ஒரு 5 கிலோலேருந்து ஒரு 10 கிலோ இந்த போதைப் பொருளை வந்து ட்ராப் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. இந்த பிஎஸ்எஃப்ஐ சேர்ந்தவங்க வந்து ட்ரோன் மூலமாக வந்து அதை வந்து சீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இது வந்து தினம் நடக்கிற விஷயம் தான். இது வந்து ரொம்ப அதிகமாகுது இந்த போன கொஞ்சம் கடந்த நாட்களில் அப்படிங்கிறது தான் வந்து தெரிய வருது நம்மளுக்கு. ஸோ இதுதான் வந்து எப்படி இந்த நெட்வொர்க்லாம், இந்த போதைப்பொருள் நெட்வொர்க்லாம் இயங்குது, எப்படி அந்த அப்படிங்கிறதுக்கான ஒரு கண்ணோட்டம் அது. இப்போ தமிழ்நாடு வந்து இதெல்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஒரு விடை கிடைக்கிது நம்மளுக்கு. இப்போ ஈரான்லேருந்து வரக்கூடிய அந்த போட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்மாலர் சின்ன சின்ன போட்டுக்கெலாம் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த சின்ன சின்ன போட்டுலாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தமிழ்நாட்டில் வர அந்த கோஸ்ட்டில் வந்து அங்கே வந்து இந்த தமிழ்நாட்டு மீனவர்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த போட்லாம் அவங்க அந்த போட்டை வந்து அவங்கக்கிட்ட பேசி அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அந்த போட்டில் வந்து கடத்தல் பண்ணி மற்ற இடத்துக்கு அனுப்புறது அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளானாக இருக்குது. நம்மளுக்கு வந்து இது தமிழ்நாடு வந்து இந்த பிக்சருக்குள்ளே எப்படி நுழையுது அப்படிங்கிற கிளியர் ஐடியா இப்போ நம்மளுக்கு கிடைக்குது. மீனவர்கள்லாம் சேர்ந்து இந்த மீனவர்கள் வந்து சில பேர் வந்து இந்த காசு வாங்கிட்டு இதை வந்து கொடுத்துட்றாங்க. சரி, அவங்களுக்கு ஏதோ தேவை இருக்குது, அவங்க பண்ணிடுறாங்க. ஆனால் அதையும் தாண்டி அவங்கள வந்து இதை பண்ண வைக்கிறது யார் அப்படிங்கிற அந்த முக்கியமான தகவல் தான் நம்மளுக்கு வந்து அதெல்லாம் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஜாஃபர் சாதிக்குடைய அந்த விஷயத்தில் வந்து நம்ம லிங்க் பண்ணினோம் அப்படின்னா, இது வந்து ஒரு சின்ன நெட்வொர்க் கிடையாது, ஒரு பெரிய சொஃபிஸ்டிகேட்டட் ஒரு டெவலப்டு ஒரு நெட்வொர்க் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தெரிய வருது. அப்புறம் கூடவே வந்து இன்னொரு விஷயமா நடந்திருக்கு. சேலத்துலேருந்து ஒருத்தரை வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி NCB வந்து இதே போதைப்பொருள் கடத்தல் விஷயமா வந்து பிடிச்சிருக்காங்க. இவன் வந்து ஒரு 9 இந்தியாவில் இருக்கிற 9 ஸ்டேட்டில் வந்து முன்னாடி ரெய்டு பண்ணி அந்த எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி இந்த அரெஸ்ட் வந்து நடந்திருக்கு. அதில் முக்கியமாக நிறைய வெண்டர்ஸ் இருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு வெண்டராக வந்து கருதப்படுறது வந்து இந்த சேலத்தை சேர்ந்தவன் தான். இவன் வந்து பாலாஜின்னு அப்படின்னு ஒருத்தன். இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இந்த கொரோனா டைமில் வந்து லாக்டவுன் இருந்துச்சு இல்லையா, இந்த லாக்டவுன் டயத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீ டைம் இருந்திருக்கு. அப்போ வந்து இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இந்த டார்க் வெப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு இணையதளம் இருக்கு இல்லையா, அந்த கருப்பு இணையதளத்தை பற்றி நல்லா படிச்சுக்கிட்டு, நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே போய் ஒரு ஃபேக் ஐடியை யூஸ் பண்ணி அந்த ஐடியை யூஸ் பண்ணி அவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ட்ரக்ஸ் எல்லாம் ஜெர்மனிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கான். ஜெர்மனிலேருந்து அந்த இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ட்ரக் இம்போர்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னா, LSD அப்படின்னு ஒரு கொடூரமான ஒரு ட்ரக்கை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கான். இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இந்த LSD அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போதைப் பொருளை வந்து அந்த ஒரு ஸ்டாம்ப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போஸ்டல் ஸ்டாம்ப்லாம் இருக்கு இல்லையா, அந்த போஸ்டல் ஸ்டாம்போடைய பேக் சைடு வந்து அதை வந்து ஒட்டி, அந்த போஸ்டல் ஸ்டாம்பை ஒட்டி அதை வந்து ஒரு போதைப் பொருளாக பயன்படுத்தக்கூடிய ஒரு செயல்முறையை தான் வந்து இவன் வந்து கையாண்டிருக்கான். இது வந்து ஒரு போஸ்டல் ஸ்டாம்புக்கு பின்னாடி இருக்கிற இந்த போதைப் பொருள் வந்து யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப ட்ரக் விஷயமா நல்ல எக்ஸ்பர்ட்ஸால் மட்டும்தான் இதை வந்து கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு இது வந்து ட்ரேஸே பண்ண முடியாத ஒரு போதைப் பொருள் இது. இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, இவன் வந்து அந்த இணையதளத்து மூலமாகவே இவன் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்குறேன் அப்படிங்கிற அந்த போர்வையில் இவன் வந்து கிரிப்டோ கரன்சி மூலமாக வந்து பே பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4000 டோஸ் இந்த LSD போதைப் பொருளை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கான், வாங்கியிருக்கான் ஜெர்மனிலேருந்து. இந்த ஸ்டாம்ப்ஸ்லாம் வந்து அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, ஜெர்மனிலேருந்து அனுப்பக்கூடியவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அழகாக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து பின்னாடி வந்து இதை வந்து உள்ளுக்குள்ளே வந்து பேக் பண்ணி நீட்டாக பேக் பண்ணி ஃபோட்டோ ஃப்ரேம் வர மாதிரி தான் எல்லாருக்குமே தெரியும், டெலிவர் பண்ணியிருக்காங்க சேலத்துக்கு. இவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு டெலிவர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதே கருப்பு இணையதளத்தை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 150 கஸ்டமர்ஸு 10 மாநிலங்களை சேர்ந்த 150 கஸ்டமர்ஸ்கிட்ட இவன் வந்து இதை வந்து விற்கவும் செஞ்சுருக்கான், இந்த ட்ரக்கு அதே இணையதளத்து மூலமாக. இந்த போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து என்ன அப்படின்னா, சும்மா ஒரு நாலேஜுக்கு மட்டும் சொல்கிறேன். இந்த போஸ்டல் ஸ்டாம்பில் இருக்கிற இந்த போதைப் பொருளை வந்து சும்மா ஒருத்தர் வந்து நாக்கில் வந்து அப்படியே வச்சாலே அவருக்கு வந்து போதைப் பொருள் உடைய எல்லா எஃபெக்டும் வந்து அந்த நபருக்கு வந்து வந்துடும்.
மயக்க நிலையில் இருப்பாங்க. அவங்க வந்து உங்களோட உணர்வுகளே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு போதைப்பொருள். இதை எல்எஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். மூடு வந்து எந்த நிமிஷத்தில் வேணாலும் மாறும். மூடை மாற்றவும் மாற மட்டும் செய்யாது, அது வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எபிலிட்டி இந்த ட்ரக்குக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. முக்கியமாக குறிப்பாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜெர்மனியில் வந்து இந்தியன் ஸ்டாம்ப் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து கிடைச்சிது அப்படிங்கிற விஷயமே தெரியல இப்போது. ஸோ அது வேறு விஷயம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4500 டோஸு அளவுக்கு வந்து இவன் வந்து இந்த போதைப்பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். இதை வந்து இப்போ வந்து என்சிபி இருந்து ரெய்டு பண்ணி இப்போ வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. இவனுடைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த எம்என்சி கம்பெனியில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸு, இந்த ஹை லெவலில் இருக்கக்கூடிய சேர்மன், ரொம்ப உயர் பதவியில் இருப்பாங்களே அவங்க, அதுக்கப்புறமா சந்தேகமே இல்லாமல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த நிறைய பேர், பிரபலங்கள், அப்புறமா வந்து இந்த பேஜ் 3 பர்சனாலிட்டிஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது இந்த ஷோஸ் இதுக்கெல்லாம் போகக்கூடிய அந்த பர்சனாலிட்டிஸு, அதுக்கப்புறமா வந்து போர்டிங்கில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு குறிப்பாக அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி அவங்க தான் வந்து இவனுக்கு வந்து கஸ்டமர்ஸாக இருந்திருக்காங்க. இவனை சேர்த்து ஒரு சப் டீலர்ஸ் ஒரு 8 பேர் அவங்களையும் வந்து இந்த என்சிபி வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த எல்எஸ்டி இந்த என்சிபி அத்தாரிட்டிஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1 மில்லிகிராம் எல்எஸ்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 30 கேஜி கஞ்சாவுக்கு சமம். ஸோ அந்தளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு போதைப்பொருள் தான் இந்த எல்எஸ்டி. அதனால் வந்து அவங்க வந்து தீவிரமாக கண்காணிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜாஃபர் சாதிக்கு வந்து இன்னும் பிடிபடலை. இன்னும் வந்து தலைமறைவாக தான் இருக்கான். அவன் ஃபேமிலியும் சேர்ந்து எல்லாருமே. எப்போ பிடிபடுவானா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் கண்டிப்பாக நிச்சயமாக தெரியுது. இதோட லிங்க் ஆகிருக்கிற நிறைய பேர் ஒரு மாதிரி ஒரு பீதியில் தான் இருக்காங்க, ஒரு படப்படப்போடு தான் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் கிளியராக தெரியுது. ஸோ கூடிய சீக்கிரம் அதோடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஒன்றுனா வந்து வெளியில் கண்டிப்பாக வரதான் போகுது. ஸோ இதன் தொடர்ச்சி என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ கடந்த பிப்ரவரி, அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே மெத்து தான் வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க மதுரையிலேருந்து. மெத்து தான் மதுரையில் ஒரு வீட்டிலேருந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடு வந்து தமிம் அன்சாரி அப்படிங்கிறவங்க இருக்கான். அவன் வந்து அங்கே என்ன பண்ணுறான்னா ஒரு ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கான். அதாவது வேஸ்ட் பேப்பரு, அப்புறம் அந்த பழைய இரும்பு சாமான், இதோடைய ஸ்கிராப் டீலராக அங்கே வந்து அந்த தொழிலில் இருக்காங்க. அவங்ககிட்டேருந்து அவன் வீட்டிலேருந்து 20 கிலோ மெத், இந்த ட்ரக், இந்த போதைப்பொருள் வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கிளியராக ஒரு எவிடன்ஸ் தெரியுது. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இது வந்து ரொம்ப ரொம்ப வேகமாக மட்டும் இல்லை, ரொம்ப பெரிய நெட்வொர்க்காக இது வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு இந்த போதைப்பொருள் அப்படிங்கிறது மட்டும் கிளியராக டவுட்டே இல்லாமல் நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ இதன் தொடர்ச்சியாக வந்து நிறைய கேள்விகள் இருக்குது. என்சிபியும் என்ஐயும் சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு நிறைய தகவல்கள் நம்மளுக்கு வந்து கூடிய நாட்களில் வந்து நம்மளுக்கு வரக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. தொடர்ச்சியாக அவங்க இதன் தொடர்பாக கேள்வி கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த சாதிக் இவன் வந்து யார்கிட்டேருந்து முக்கியமாக வந்து இவன் பர்ச்சேஸ் பண்ணான் இந்த ட்ரக்ஸை. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கோல்டன் கிரெசன்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா முன்னாடி, இந்த ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்த ஈரான், இந்த காரிடோரில் இருக்கிற அந்த சோர்ஸ் மூலமாக தான் இந்த இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். வேறு வாய்ப்பே இல்லை. வாங்கின போதைப்பொருளை வந்து யாருக்கு சப்ளை பண்ணுறான், யாருக்கு வந்து விற்கிறான், அப்புறம் வந்து வெளிநாடுகளில் விற்கிறதா வந்து கடத்தல் பண்ணுறாங்க. இந்த வெளிநாடுகளில் இருக்கிற சோர்ஸஸ்லாம் யார், அவங்க எந்த கைக்கு இது வந்து போகுது. குறிப்பாக ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டில் வந்து இந்த கடத்தல் பண்ண போகிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு இருக்கிற அந்த ஹேண்ட்லர்ஸோடைய டீட்டெயில்ஸ்லாம் என்ன, அவங்க வந்து எங்கே வந்து இதை வந்து நெட்வொர்க்காக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்பட்ட விஷயம். அப்புறம் வந்து இதோடைய ஹோல்சேல் டீலர்ஸ்லாம் யார், அப்புறம் லோக்கல்லேயே இந்தியாவுக்குள்ளேயே இதோடைய டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கில் வந்து யாருக்கெல்லாம் லிங்க் இருக்குது, இதில் யாரெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க, அதுக்கப்புறம் பேமெண்ட்லாம் இதுக்கு வந்து எப்படி நடக்குது, அதுக்கப்புறம் இதை வந்து யாரெல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிற எக்கச்சக்க கேள்வி இருக்குது. இது வந்து சின்ன விஷயம் கிடையாது, இது பெரிய நெட்வொர்க்கு, நிறைய கேள்விகள். இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து என்சிபியும் என்ஐயும் தொடர்ந்து வந்து அரெஸ்ட் பண்ணுறவங்கள்ட்ட வச்சு இதுலேருந்து தான் கண்டுபிடிச்சு நம்மளுக்கு கூடிய வரையில் நம்மளுக்கு வந்து விஷயங்கள்ல நிறைய தெரிய வரும்.
இதோடு சேர்ந்த இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போதைப்பொருள் கடத்தல்லேருந்து சம்பாதிக்கக்கூடிய இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? இது வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. டவுட்டே இல்லாமல் நம்மளுக்கு வந்து வெட்ட வெளிச்சமா தெரியிற என்ன விஷயம்னா, பொது வெளியிலேயே இது வந்து இருக்குது. சினிமா இண்டஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக இதில் வந்து தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து சந்தேகமே இல்லாமல் நம்ம வந்து சொல்லிடலாம். அதோடு சேர்ந்து இந்த நிறைய அந்த பணம் வந்து புழங்குற வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ், குறிப்பாக வந்து ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற அந்த மாதிரி உள்ள இடங்கள்லாம் வந்து இண்டஸ்ட்ரியில் கூட இது வந்து இருக்கிற சான்சஸ் இருக்குது. ஜுவல்லரி பிஸ்னஸ் ஆகட்டும், எங்கே வேணால் இது வந்து புழங்குற வந்து சான்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. கூடவே எது ரொம்ப வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னா, ஜென்ரலாக பொதுவாக என்ன ஆகும்னா, இந்த மாதிரி போதைப்பொருள் கடத்தல்லேருந்து வரக்கூடிய இந்த பணம் வந்து எதுக்காக பயன்படும் அப்படின்னா, உலகத்தில் இந்த தீவிரவாத செயல்களுக்கு தான் பயன்படும். இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வெப்பன்ஸு இதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து இந்த பணத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பணத்தை யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த போதைப் பொருளையே டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நார்த் கொரியா மாதிரி உள்ள நாடுலாம் வந்து உலகத்தில் வந்து அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணல. யாருமே அதை வந்து ஒரு நாடாக வந்து ரெக்கக்னைஸ் பண்ணல. குறிப்பாக 2 நாடு தவிர. அதில் ஒரு நாடு பாகிஸ்தான், ஒரு நாடு சைனா. ஸோ அந்த மாதிரி ஒரு நாடெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா, அது டைரெக்டாக கேஷோ இல்லாட்டி பணம் கொடுத்தோ நீங்கள் வந்து ட்ரக்ஸ் எல்லாம் வந்து அதில் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து முக்கியமான வந்து ஒரு சோர்ஸாக அமைகிற விஷயம் வந்து இந்த ட்ரக்கு. ஸோ ட்ரக்கு தான் வாங்கி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெப்பன்ஸை வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து கொடுக்குறாங்க. தீவிரவாத செயல்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுது. ஸோ இதோட டெரரிஸ்ட் லிங்க்கெல்லாம் என்ன, தீவிரவாதிகளோடைய அமைப்புகளோட லிங்க்கெல்லாம் என்ன அப்படிங்கிறதும் வந்து என்சிபி, என்ஐஏ வந்து இவங்களாம் வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட வந்து தீவிரமாக வந்து விசாரணை நடத்துவாங்க. இப்போ இதில் சொன்ன தகவல்கள் எல்லாமே வந்து ஏறக்குறைய வந்து அஃபிஷியலான தகவல் தான். ஏற்கனவே வந்து செய்திகளில் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கிற தகவல் தான். இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்கு அப்படிங்கிறத நிறைய வாட்டி சொன்னேன். ஆனால் அது வந்து எவ்வளோ வாட்டி சொன்னாலும் நம்ம வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து பெரிய ரொம்ப ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய, ஒரு அதிர்ச்சியான, ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. சட்டமும் இதுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இது உதவியாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகள்லாம் வச்சு இந்த பாலாஜிங்கிறவன் வந்து சேலத்தை சேர்ந்த அந்த பாலாஜிங்கிறவன் வந்து பெயிலே வந்துட்டான். ஸோ ஆக மொத்தம் இது வந்து கடைசியாக வந்து பாதிக்கப்பட போகிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15 வயசுலேருந்து 25, 30 வயசுக்குள்ளே இருக்கிற ஆண்கள், பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க தான் வந்து கடுமையாக பாதிக்க போகிறாங்க இதில். கண்டிப்பாக இதில் வந்து இந்த மதுவாகட்டும், இல்லை இந்த சிகரெட்ஸ் ஆகட்டும், இது வந்து ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயமாகவே இருக்குது. கெடுதல் தான், ஆனால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனால் அந்த போதை அப்படிங்கிறது வந்து, போதைப் பொருள் அப்படிங்கிறது வந்து இது வந்து கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. இது வந்து மறுவாழ்வு, ரீஹேப் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து இடமே கிடையாது. குறிப்பாக அந்த எல்எஸ்டி, எந்த போதைப் பொருளாக எடுத்திங்கன்னா ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் அது. இது வந்து ஒன்ஸ் அடிக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு வாட்டி நான் சும்மா எடுத்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குற அந்த விஷயமே அதில் கிடையாது. அதுதான் உங்களை வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே அந்த குவிக் சாண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்குள்ளே அப்படியே இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். அது வந்து உங்களால் அதுலேருந்து மீண்டு வரவே முடியாது. ஸோ இதுலேருந்து நான் வந்து நம்ம பொதுமக்களும் நாமளும் எல்லாருமே சேர்ந்து தான் இது வந்து இதுக்கான விழிப்புணர்வை வந்து நம்ம வந்து ஏற்படுத்தணும். என்ன அப்படின்னா, நம்ம அரசாங்கம் வந்து இதில் வந்து வேலை செய்யலை, நடவடிக்கை எடுக்கலை, அது வந்து வேறு ட்ராக், அது வந்து அவங்க பார்த்துப்பாங்கன்னு விடுங்க. இதனால் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ வந்து இது வந்து ஏதோ ஒரு நியூஸு அப்படின்னு நம்ம வந்து கடந்து போகாமல், நாம் வந்து இதை வந்து நம்மளுக்கு சுற்றி இருக்கிற வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு, பெரியவங்க எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வை நம்ம வந்து ஏற்படுத்தணும். நீங்கள் பெரிய லெவலில் வந்து யோசிக்க வேண்டாம். இதை வந்து நான் வந்து பெரிய லெவலில் நான் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன், இங்கே பிரச்சாரம் பண்ணுறேன், அந்த மாதிரி உள்ள வேலைகள்லாம் நம்ம வந்து பெருசாக சொல்லுவோமே தவிர, நம்ம வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து செய்கிறதுக்கு நம்மளுக்கு கையே வராது. அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஆனால் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்தில் வந்து இதை வந்து ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக. அதுதான் வந்து எஃபெக்டிவாகவும் இருக்கும். நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற இதை வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து சுத்தமாக வந்து க்ளீனாக வச்சுக்கிட்டாலே நம்ம வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து கண்டிப்பாக இருக்குது. வீட்டை சுற்றி உங்கள் குழந்தைகள்கிட்ட நீங்கள் அன்பாக பேசுங்க. அவங்களுடைய நடவடிக்கை, அவங்களோட நடத்தையில் வந்து ஏதாவது மாற்றங்கள் வருதா அப்படிங்கிறது தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும். அப்புறம் உங்களோட சுற்றி இருக்கிற பகுதி எல்லாருமே நீங்கள் வந்து அலர்ட்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், கண்காணிச்சுட்டே இருக்கணும். இப்போ அங்கே இங்கே சுற்றி என்னுடைய அந்த வீட்டு பகுதியில் பக்கத்துலேயே வந்து இந்த சம்பவம் வந்தது வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, வேதனையாக இருக்குது.
ஸோ பட்ட விஷயங்கள் வந்து நம்ம வந்து இது வந்து நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம செஞ்சே ஆகணும். இப்போ அந்த செய்யக்கூடிய அந்த டைம் வந்துருச்சு. அந்த நிலைக்கு வந்து இப்போ நம்ம வந்து தள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இப்போ என்னால் முடிஞ்சது என்னவோ நான் வந்து அதை வந்து செய்ய போகிறேன். நீங்கள்?